நான் மட்டும்தான் இப்படியா, இல்லை நீங்களும் அப்படி தானே? நீ கமெண்டில் சொல்லுங்கள். சமைக்க கூட செஞ்சிடலாங்க, ஆனால் வந்து என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறது இருக்கே, அதுதாங்க பெரிய விஷயமே. அந்த மாதிரி நானும் யோசிச்சு தாங்க சரி காலையில் எழுந்திரிச்சு சாம்பார் வச்சுட்டு சிக்கன் இருக்குது ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நைட்டு தூங்கும்போதே யோசிச்சேங்க. அதே தாங்க இன்றைக்கி சாம்பார் வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து பீட்ரூட் இருந்துச்சு, அதையும் வந்து பொரியல் பண்ணிவிட்டேங்க. அதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. பாப்பா வந்து சிக்கன் வேணுமா, தம்பி வந்து அதிகமாக சிக்கன் விரும்பி சாப்பிட மாட்டான், ஈரல் மட்டும்தான் கொடுப்பேன். பாப்பாவுக்கும் அப்படி தான், ஆனால் வந்து கேட்குற அவளே சாப்பிட்றான், அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். சிக்கன் அதிகமாக கொடுக்க மாட்டேங்க குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய், டாட்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.